सर्वचैतन्यरूपां ताम् आद्यां विद्यां च धीमहि बुद्धिं ज्ञानप्रचोदयात्। தேவி மகாத்மியம் தேவி பாகவதத்திலிருந்து தினமும் ஒரு கதையை நவராத்திரியில சிந்திக்கணுங்கிறதாக 5ஆம் நாள் நவராத்திரி. அதுல அம்பால பவானியாக நாம பூஜை பண்ணணும். போகே பவானின்னு நாம கேட்கறதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில நாம கேட்கிற இன்பங்களை போகங்களை எல்லாம் அம்பால் அனுகிரகம் பண்ற ஒரு ஆற்றல் அந்த பவானிங்கிற சக்திக்கு. நவராத்திரி ஆராதனை பண்ணா எவ்வளவோ கஷ்டங்களும் தீரும். யாராலையும் சாதிக்க முடியாத நிவர்த்திக்க முடியாத பிரச்சனைகளையும் நாம நிவர்த்தி பண்ணிக்கலாம்ங்கிறத நம்ம முன்னால பழைய விஷயங்கள்ல சிந்திச்சோம். ரித்வாக்குன்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் நிறைய நாள் தவம் பண்ணி அவருக்கு குழந்தை பிறக்கிறது. ஒரு ஆண் மகன் பிறக்கிறான். அவனுடைய நடத்தை, அவனுடைய சகவாசம், அவனுடைய பழக்க வழக்கங்கள்லாம் அவர் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஏன்னா அவர் அந்த ரித்வாக் முனிவர் தனக்கு பையன் பிறக்கணும்னு கேட்டதே தன்னை மாதிரி வேதங்கள்லாம் படிக்கணும், பிராமணர்களுடைய 6 கர்மாக்கள் அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம்னு 6 கர்மாக்கள் பிராமணா செஞ்சே ஆகணும். அத்தியனம் அவர் படிக்கணும், அத்தியாபனம் பிரத்தியாருக்கு வேதம் சொல்லி தரணும். இது பிறவி கடன். இதுக்கு சம்பளம் கிடைக்கிறதா கிடைக்கலையானலாம் பார்க்க முடியாது. யஜனம் தான் ஹோமம் பண்ணணும், நித்யாக்னி ஹோம யாகங்கள்லாம் பண்ணணும். யாஜனம் பிரத்தியார் யாராவது ஹோமம் பண்ணணும்னு சொன்னா அவளுக்கு போய் பண்ணி வைக்கணும். யாஜனம்னா யாஜகம் பிச்சை வாங்குறது இல்லை, யாஜனம். பிரத்தியார் தங்கிட்ட அந்த ஹோமம் பண்ணுங்க அந்த ஹோமம் பண்ணுங்கன்னா போய் பண்ணி கொடுத்துட்டு வரணும். தானம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு பிரத்தியாருக்கு தானம் பண்ணணும். பிரத்தியார் யாராவது தானம் கொடுத்தா அதை வாங்கணும், பிரதிகிரகம்னு பேர். தானம் வாங்குற தோஷம் பிராமணால மட்டும் பாதிக்காது, மிச்சம் யாராவது தானம் வாங்கினா அவளை பாதிக்கும். ஆனா தானம் பிராமணா தானம் வாங்கினான்னா அவ அதுக்கு தகுந்த பிராயச்சித்தமா காயத்ரி ஜபம் பண்றதுனால அவள் அந்த தானம் பாதிக்காது. அப்படி இந்த கர்மாக்களை எல்லாம் செய்யறதுக்கு ஒரு நல்ல வேதம் படிக்கிறதுக்கு ஒரு பையன் வேணும்னு அந்த ரித்வாக்கு முனிவர் தபஸ் பண்ணார். அவருக்கு ஒரு பையன் பிறக்கிறான். ஆனா விதிவசம் அவருக்கு அந்த பையன் அவர் எதிர்பார்த்தபடி அமையல. குழந்தை பிறக்கிறது பெருசு இல்லை, பிறக்கிற குழந்தை நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி வளரணுமேங்கிறது எத்தனை பெற்றோர்கள் கவலைப்படணும். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் மனசு கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, பேப்பர்ல டிவியில எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆசை ஆசையா வளர்த்துட்டு இருக்கா பொண்ணை, அப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு. ஆனா அந்த பொண்ணு அவனையோட இழுத்துன்னு ஓடி போயிடுறான். பையனை டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும், பெரிய ஆளா அமெரிக்காவில் வேலை பார்க்கணும், இந்தியாவில் இப்போ வேலை பார்க்கணும்னு எவ்வளவோ ஆசையோட படிக்க வைக்கிற அந்த குழந்தை இவ எதிர்பார்க்குற மாதிரி படிக்காம தீய பழக்கங்களுக்கெல்லாம் அடிமையாகி இவருடைய நாலேஜே இல்லாமல் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு இவாளையும் கை விட்டுட்டு எங்கேயாவது போய் உட்காந்துக்கிறார். இதெல்லாம் பண்ண கர்மாக்களால ஏற்படுறது. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் சுவாமியை பூஜை பண்றதை தவிர வேற யாருக்கும், இது யாருக்கு வேணாலும் இந்த கஷ்டம் வரலாம். ஆகையினால இதெல்லாம் முன்னாலேயே எதிர்பார்த்து நமக்கு இந்த மாதிரி முனிவர்களுக்கும் இந்த கஷ்டம் வந்திருக்கு. அவர் அந்த அம்பால ஆராதனை பண்ணினதுனால அந்த சூழ்நிலையை மாத்திட்டாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த மாதிரியான புராணங்கள்லாம் நமக்கு ஒரு மிகப்பெரிய மன உறுதியை கொடுக்கும். ரித்வாக் முனிவர் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். தவம் பண்ணி பெற்றோமே இந்த பையன் நம்ம எதிர்பார்த்தபடி அமையிலேயே, ஒழுங்கா இருக்க மாட்டேங்கிறானே, வேதம் படிக்க மாட்டேங்கிறானேன்னு கஷ்டப்பட்டு இப்படி யோசனை பண்ணிட்டு படுத்திருந்தார். இவன் ஜாதகத்தை எடுத்து பார்ப்போம்னு ஜாதகத்தை கணிக்கிறார். அந்த பையன் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தான். இந்த ரேவதி நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம்னாலே இந்த நட்சத்திரம் இப்படி நம்மளை பழிவாங்கி எடுத்தேன்னு கோவப்பட்டு இந்த ரிஷிகளுக்கெல்லாம் முனிவர்களுக்கெல்லாம் கோபம் வந்துடுதுன்னா யாரை வேணாலும் சாபம் கொடுத்துருவார். இந்த ரேவதி நட்சத்திரத்தை நீ நட்சத்திர மண்டலத்திலேருந்து கீழே விழுன்னு சாபம் கொடுத்துட்டார்.
என் பையன் நல்லா இல்லை, அந்த நட்சத்திரம் நான் என் பையனுக்கு சரியா இல்லை, ரேவதி நட்சத்திரமே கஷ்டப்படட்டும்னு கோபமாகி இந்த ரேவதி நட்சத்திரத்தை நட்சத்திர மண்டலத்திலேருந்து அது கீழே வந்து விழும்படியா சாபம் கொடுத்துடுற. சாபம் பழிச்சு இந்த நட்சத்திரம் கீழே விழுந்துருச்சு. அழகான பெண்ணாக குமுதமலையில வந்து கீழே விழுறது. அங்கு அந்த குமுதமலையில பிரமுகருங்கிற ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஏதோ ஒரு ஒளி வந்து கீழே விழுறது. அது என்னன்னு போய் கிட்ட போய் பார்க்கிறார். அழகான பெண்ணா இருக்கு இந்த ரேவதி நட்சத்திரம். என்னங்கிறது அந்த மகரிஷி தன்னுடைய தபோ பலத்தால ஞான கண்ணால பார்க்கிறார். அந்த ரித்வாக் முனிவர் கோபப்பட்டு இந்த நட்சத்திர மண்டலத்திலேருந்து ரேவதியை கீழே வர வச்சுட்டார். கீழே வந்துட்டது. சரி, அவர் கோபம் தனிகிற வரைக்கும் இந்த பொண்ணு நம்மகிட்டே வளரட்டும்னு அந்த குழந்தைய, அந்த பொண்ணு குழந்தைய ரேவதியை அழிச்சிட்டு போய், நீ பயப்படாதமா, நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி அவர் அந்த பொண்ணை வளர்க்கிறார். அவர் நித்தியம் யாகம் பண்ணுவார். அப்படி ஹோமம் பண்ற பொழுது அக்னி தேவனும் பிரத்யட்சமாகி ஒரு நாளைக்கு சொல்றான், உங்ககிட்ட வளர்ற பொண்ணு ஒரு பெரிய அதிர்ஷ்டக்காரி, அவன் வந்து நல்ல இடத்துல அவனை கல்யாணம் பண்ணி கொடு, நல்லா படிக்க வை இந்த குழந்தைங்கிறார். இவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேங்கிற கவலை வந்துடுது. பெத்தவாளை விட வளர்க்கிறவாளுக்கு பாசம் ஜாஸ்தி. சகுந்தலா நாடகம் காளிதாசன் எழுதியிருக்கார். காளிதாச மகாகவி. சகுந்தலை விஸ்வாமித்திரருக்கும் மேனகைக்கும் பிறந்தார். ஆனா அவர் 2 பேருமே விட்டுட்டு போயிட்டார். அந்த காட்டுல இருந்த சகுந்தலாங்கிற பறவைகள்லாம் வளர்த்துது. சகுந்த பறவைகள். அவளுக்கு சகுந்தலான்னு பேர். கண்வ மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்துல கொண்டு போய் வச்சு அந்த குழந்தைய வளர்க்கிறார். சகுந்தலைய. துஷ்யந்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டாரா, கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அப்ப அவர் பெரிய முனிவரா இருந்தாலும் அவருக்கு மனசு ரொம்ப தாபப்படுது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவருடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்புற வச்சு அவர் சொல்ற, வளர்த்தவனுக்கே இவ்வளவு மனசு கஷ்டப்படுறது, பெத்தவா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கிற போது அவ மனசு இவ்வளவு கஷ்டப்படும் ஒரு பொண்ணு. இப்ப அதெல்லாம் உணர மாட்டேங்கிற இந்த காலத்து பெண் குழந்தைகளா இருக்கட்டும், பையன்களா இருக்கட்டும், அந்த ஒரு உணர்வுலாம் இல்லை. இதெல்லாம் கேட்டாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவெல்லாம் தெரிஞ்சுட்டு மாறணும். பெத்தவாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இந்த ரேவதி நட்சத்திரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணுமேட்டு அவர் கவலைப்பட்டு அந்த முனிவர், பிரமுக முனிவர் யாகங்கள்லாம் பண்ற பொழுது அக்னி பகவான்டே கேட்கிறார், பகவானே நீ தான் என் பொண்ணுக்கு, இந்த வளர்ப்பு பொண்ணுக்கு ஒரு நல்ல கணவனை பார்த்து கொடுக்கணும்னு கேட்கிற. அப்ப ஒரு விந்தியமலையினுடைய அரச குமாரன் இங்க வருவான். அவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. விக்ரமசீலன்னு பேரு அந்த பையன் பேரு. அவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு. அவன் சாதாரணமா வரல, அவனுடைய பூர்வோத்தரம் அக்னி சொல்றாரு அந்த முனிவரை பார்த்து. இந்த மண்வந்திரங்களை பத்தி போன சொற்பொழிவுல சொன்னோமே, அந்த மாதிரி இவன் ஸ்வயம்பு மண்வந்திரம், ஸ்வயம்புவ மண்வந்திரத்தினுடைய வம்சத்துல வந்தவன் அந்த விக்ரமசீலன். உன் பொண்ணு ரேவதிய கல்யாணம் பண்ணிட்டாக்க அவனுக்கு ரைவதன் ஒரு பையன் பிறப்பான். அவன் 4வது மன்வந்தரமாக, ரைவத மன்வந்தரமாக விளங்க போறான். அதனால ஒரு நல்ல பாரம்பரியத்தை உண்டாக்க போறான் இந்த ரேவதி. அதனால அந்த விக்ரமசீலனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். உடனே அந்த பிரமுக முனிவர் தன்னுடைய வளர்ப்பு மகள், தன்னுடைய சொந்த மகளாக வளர்த்துட்டு இருக்கிற அந்த ரேவதி, அந்த அக்னி பகவான் சொன்ன மாதிரி அந்த இளவரசன் அந்த இடத்துக்கு வரான் வேட்டையாடுற வியாஜத்துல. இந்த பொண்ணை பார்க்கறான், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்புறம் அந்த விந்தியமலை ராஜாவெல்லாம் பார்த்து பேசி இந்த விக்ரமசீலனுக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் ஆறுது. இந்த கல்யாணத்துக்கு முன்னால அந்த பொண்ணு ரேவதி கேட்கிறா, ரேவதி நட்சத்திரத்துல கல்யாணத்தை வைங்கோங்கிற. சரின்னு ரேவதி நட்சத்திரத்துல கல்யாணத்தை வைக்கிறா. கல்யாணம் ஆறுது. அவளுக்கு ஆண் குழந்தை வேணும்னு தபஸ் பண்ற இந்த பிரமுக முனிவர் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஏற்கனவே விட்டுருக்கோம் பாருங்க. ரித்வாக் முனிவர் அவர் தவம் பண்ணி
பிறந்த குழந்தை துர்த்தனா ஆயிட்டான், கெட்டவன் ஆயிட்டான், அவனை திருத்தணுமேன்ட்டு அவர் கஷ்டப்பட்டு இன்னும் மனசு துக்கத்தெல்லாம் இருந்துட்டு இருக்கார். அவரையும் வர சொல்றார். எல்லாருமா சேர்ந்து நவராத்திரி யாகம், நவராத்திரிக்கு இந்த 9 நாளும் அந்த அம்பாளை, அந்த பொம்மை, அந்த உருவங்கள்லாம் வச்சு விக்கிரக பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி, அக்னிகாரியம் பண்ணி, சண்டி ஹோமங்கள்லாம் பண்ணி, அந்த ரித்வாக் முனிவர், பிரமுக முனிவர், அந்த ரேவதியினுடைய கணவர் விக்ரமசீலன், இப்படி எல்லாருமா சேர்ந்து அந்த நவராத்திரி வழிபாட்டை மிகச் சிறப்பா செய்கிறார். அம்பாள் பிரத்யட்சமாகி அந்த ரேவதிக்கும் விக்ரமசீலனுக்கும் ஒரு பையன் பிறப்பான். அவன் ரைவதன்னு பேரு. அவன் ஒரு 4வது மன்வந்தரத்துக்கு அதிபதி ஆவான். இந்த பூமண்டலத்துக்கு ஏக சக்கராதிபதி ஆவான்னு சொல்லி அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ற. அந்த ரேவதி நட்சத்திரம் எனக்கு இன்னொரு வரம் வேணும்னு அம்பாள்கிட்ட கேட்கிறா. என்னன்னா, எனக்கு சாபம் கொடுத்தவர் வந்திருக்கா ரித்வாக் முனிவர். என் நட்சத்திரத்துல பிறந்ததுனால அந்த பையன் இப்படி ஒரு துர்த்தன் ஆயிட்டான்னு அவர் தப்பா நினைச்சிட்டு இருக்கார். அவருக்கு அதை புரிய வைக்கணும். எனக்காக அந்த பையனை திருத்தி அவனை நல்ல வேதம் படிக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்றார். அம்பாள் அந்த ரித்வாக் முனிவருடைய குமாரனுக்கு அவன்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போக்கி, அவனுடைய அறிவுல இருந்த அழுக்கெல்லாம் போக்கி, அவனை ஒரு நல்ல புத்திசாலியாக்கி, நல்ல வேதங்கள்லாம் படிச்சு பெரிய பண்டிதனாகணும்னு அவனுக்கு அனுகிரகம் பண்ண உடனே அந்த ரித்வாக் முனிவருக்கு சந்தோஷமாயிட்டார். அவர் ரேவதி கிட்ட சாரி கேட்கிறார். சாரிமா, நான் தப்பா நினைச்சிட்டேன். என்னுடைய கர்மா வினை எனக்கு இப்படி பையன் பிறந்துட்டான். அதனால நான் ரேவதி நட்சத்திரத்து மேல கோச்சுட்டேன். இன்னைக்கு நீனே அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிட்ட. நீ மறுபடியும் அந்த நட்சத்திர மண்டலத்துல போய் இருக்கணும். நீ எப்ப ஆசைப்படுறியோ நீ அந்த மண்டலத்துக்கு போலாம் அப்படிங்கிற. அவ தன்னுடைய பையன் இளவரசனாகி அவன் அந்த பூமண்டலாதிபத்தியத்தை அடையணுங்கிறத ஆசீர்வாதம் பண்ணி அந்த ரேவதி நட்சத்திரம் மீனும் நட்சத்திர மண்டலத்துல போய் இருந்து இன்னைக்கு அவ தம்பதி சமேதரா சுமங்கலியா இருந்து நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்கிறத அந்த தேவி பாகவதத்துல ஒரு அற்புதமான வரலாறாக இந்த 5ஆம் நாள் பவானி அம்பாளை இந்த நவராத்திரியில அவெல்லாம் நமஸ்காரம் பண்ணினதுனால்தான் இப்பேற்பட்ட அனுகிரகம் அவளுக்கெல்லாம் கிடைச்சதுன்னு சொல்லி 5ஆம் நாள் பவானியாக அந்த அம்பாளை பூஜை பண்ணி இந்த வரலாறை கேட்டும் படித்தும் ஆத்துல இல்லங்கள்ல இந்த வழிபாட்டை செய்யணும். அந்த சொல்ல வேண்டிய ஸ்லோகம் சௌந்தர்ய லகரியில இருக்கு. பவானித்வம் தாசி மயி விதர திஷ்டிம் சகருணா இது ஸ்தோதும் வாஞ்சன்னு கதயதி பவானித்வமிதியா ததைவத்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவீம் முகுந்த பிரம்மேந்த ஸ்புட மகுட நீராஜித பதாம். அம்மா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள்லாம் அவர் மகுடம் உன்னுடைய பாதத்துல படும்படியா நமஸ்காரம் பண்ணி உன்னுடைய பாதமே பலபலன் இருக்கு. நீ பவானிங்கிற பேரோட இருக்க. பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகுருணா. என் மேல கொஞ்சம் அந்த கருணையோட கூடிய அந்த திருஷ்டிய, அந்த பார்வையை எனக்கு கொஞ்சம் கொடுமா. என் குடும்பத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. குழந்தையெல்லாம் நல்லா படிக்கணும். அவ நல்ல வயசுக்கு வந்த அப்புறம் எதுவும் தப்பான பாதைக்கு போகாம நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். எங்களுடைய வம்ச விருத்தி வேணும். நல்ல குழந்தைகள்லாம் பிறக்கணும் அப்படின்னு மனமுருகி வேண்டின்றார். எத்தனையோ குடும்பத்துல பெற்றோர்களுக்கு கட்டுப்படாத குழந்தைகள்லாம் இருந்துட்டு இருக்கு. அவெல்லாம் இந்த பிரார்த்தனையை இந்த 5ஆம் நாள் நவராத்திரியில பவானியை இந்த பால் கொழுக்கட்டையும் கடலைப்பருப்பு சுந்தரம் வச்சு நைவேத்தியம் பண்ணி ஐஸ்வர்ய கோலத்துல தீபம் ஏற்றி வச்சு, ஒரு ஐஸ்வர்ய கோலம் போட்டு அதுல தீபம் ஏற்றி வச்சு அதுல பவானித்துவம் தாசைங்கிற இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி இந்த பால் கொழுக்கட்டை இந்த கடலைப்பருப்பு சுண்டெல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கோ குழந்தைகள் நன்னா இருக்கணும்னு. நன்னா இருக்கிற குழந்தைகள் இன்னும் நன்னா இருப்ப. அப்பா பேச்சு அம்மா பேச்சு கேட்காத குழந்தைகள்லாம் மனம் மாறி நீங்க சொல்றதை கேட்பா. இது ஒரு பெரிய டெலிகேட் பொசிஷன். ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பல பெற்றோர்கள் வெளியில சொல்லிக்க முடியாம இருந்துட்டு இருக்கிற பிரச்சனை இதுதான். அந்த நிலை மாறி குடும்பத்துல குதூகலம் சந்தோஷம் நிறையா இருக்கும். எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்னு அம்பாளுடைய திருவடிகளை பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வதிக்கிறோம். அம்பாள் ஸ்மரணை. திருச்சிற்றம்பலம்.